அன்பிற்கினிய உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம். அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க. அன்பு சொந்தங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த குளிகை நேரத்தை பற்றி. ஏற்கனவே நாம் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரோம். ஓரைகளை பார்த்தோம், ராகு காலம் பார்த்தோம், யமகண்டம் பார்த்தோம். இன்னைக்கு குளிகன் காலம். இப்போ குளிகன் நேரம் அப்படின்றது, குளிகை காலம் அப்படின்னு சொல்கிறது அசுபமும் கிடையாது, சுபமும் கிடையாது. நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களும் செய்யலாம். பொதுவாக குளிகை நேரத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் மறுபடி செய்ய தூண்டும், அதாவது செய்ய வேண்டிய நிலை வரும் அப்படின்னு சாஸ்திரத்திலே சொல்லப்படுது. இப்போ மறுபடி எதெல்லாம் நம்ம வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடாது, மற்ற எல்லாமே செய்யலாம். மறுபடி எதை நம்ம செய்யக்கூடாது. இப்போ ஒரு வீட்டில் ஏதாவது துக்க காரியம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த துக்க நிகழ்வுகளை குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது. ஒருவர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த குளிகை நேரத்தில் அடக்கம் பண்ணவோ, மற்ற அந்த காரியங்கள், துக்ககரமான காரியங்கள், மறுபடி இந்த செயல் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய செயல்கள், இதை குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது. அதே போல் திருமணத்தையும் செய்யக்கூடாது. மறுபடி திருமணம் பண்ண வேண்டிய நிலை வரும். உடனே சில பேர் சந்தோஷப்படலாம், ஆஹா எனக்கு 2 கல்யாணம் 3 கல்யாணம் 4 கல்யாணம் நடக்குமே, நல்லது தானே அப்படின்னு. அல்ல நண்பர்களே, திருமணம் அப்படின்றது ஒரு முறை தான் நடக்கணும். நல்ல திருமணமாக நடக்கணும். அதுவே நல்ல வாழ்க்கையோடு இருக்கணும், நல்லபடியாகவும் இருக்கணும். அப்படி அந்த திருமணமும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு அந்த குளிகை நேரத்தை தவிர்க்கணும். யாரும் செய்யறதில்லை, பொதுவாக தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ குளிகை நேரத்தில் வேற என்னெல்லாம் செய்யலாம்? நமக்கு எல்லாம் எதெல்லாம் மறுபடி கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே இந்த குளிகை நேரத்தில் செய்யலாம். இப்போ மறுபடி எதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்? இப்போ ஒரு வீடு பால் காய்ச்சிரும். இப்போ குளிகை நேரத்தில் வீடு பால் காய்ச்சினா நீங்கள் மறுபடி பால் காய்ச்சுவீங்க, வீடு கட்டுறீங்க, குடிபுகர்றீங்க, மறுபடி நிறைய வீடு கட்டுவீங்க, நிறைய பால் காய்ச்சுவீங்க. இப்போ கார் வாங்குகிறோம், அப்போ நிறைய கார் வாங்குவோம். நிலங்கள் வாங்குகிறோம், பத்திரப்பதிவுகள் செய்கிறோம் அப்படின்னா மறுபடியும் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போய்கிட்டே இருப்போம், நிறைய வாங்குவோம். இப்போ நிலம் வாங்குகிறோம். கடன் வாங்கக்கூடாது. குறிப்பாக இதில் செய்யக்கூடாத விஷயம், குளிகை நேரத்தில் கடன் வாங்கக்கூடாது. குளிகை நேரத்தில் கடன் வாங்கினா என்ன செய்வோம்? மறுபடி கடன் வாங்கிக்கிட்டே இருப்போம். அதே நேரத்தில் கடன் அடைபடுவதற்கு குளிகை நேரம் நல்ல நேரம். ஒரு வாட்டி நீங்கள் குளிகை நேரத்தில் போய் கடன் அடைச்சிட்டிங்கன்னா மறுபடி சீக்கிரமாக அந்த கடன் அடைபடும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ ஒரு 1 லட்ச ரூபா கடன் இருக்குது, கடனை அடைக்கணும்னு நீங்கள் விரைவில் கடனை அடைக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லி அந்த குளிகை நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பணத்தை எடுத்து நீங்கள் ஒரு இடத்துல ஒரு டப்பாவிலையோ எதுலையோ சேமித்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த கடன் அடைபட்டுரும். கடன் கொடுக்கறதும் அந்த குளிகை நேரம் பார்த்து கடனை அடைங்க, கொடுக்காதீங்க, கடனை அடைங்க. கடன் கொடுக்குறவங்க நினைப்பாங்க அடுத்தடுத்து நம்ம கடன் கொடுக்கணும்னு. கடன் வாங்குறவங்க அந்த நேரத்தில் வாங்கக்கூடாது. சரி, அதே போல் இந்த நகையெல்லாம் வாங்குகிறோம், ஜுவல்ஸ் எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த குளிகை நேரத்தில் வாங்கலாம். நமக்கு எதெல்லாம் நிறைய தேவையோ மறுபடி அதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ இது எல்லாமே குளிகை நேரத்தில் செய்யலாம். எதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோமோ, இந்த சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது. இதை ஞாபகம் வச்சுட்டா போதும். குளிகன் அப்படின்றது சனீஸ்வரனோட புத்திரன் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ குளிகை காலங்களை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா குளிகை காலம் தெரிஞ்சால் தானே நம்ம திடீர்னு நகை வாங்கணும்னு நினைக்கிறோம், குளிகை நேரத்தில் போய் வாங்கலாம். கார் வாங்கணும்னு நினைக்கிறோம், குளிகை நேரத்தில் போய் வாங்கலாம். இல்லை அசுப காரியங்கள் ஏதாவது நடந்துருச்சு, அந்த குளிகை நேரத்தை தவிர்க்கலாம். இப்போ குளிகை நேரங்களை எளிமையாக எப்படி லாஜிக்கோடு நாம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். எதையுமே மனப்பாடம் செய்யக்கூடாது. ஒரு லாஜிக்கோடு பொருத்தி படிச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு முறை படித்தால் அது மனசில் அப்படியே தங்கிடும். ஏன்னா அந்த லாஜிக் நமக்கு புரிஞ்சிடும் இல்லையா? இந்த வீடியோவை 2 வாட்டி 3 வாட்டி பாருங்கள், உங்களுக்கே இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிடும். அவ்வளோதான், மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த டயத்தை பார்த்தோன்னே இந்த நேரம் ராகுகாலமாக யமகண்டமாக குளிகையா அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ குளிகன் சனி பகவானுடைய மகன் அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ சனிக்கிழமை தான் குளிகை நேரம் முதல் நேரமாக தொடங்கும். அதே போல் ராகு காலம் எப்படி உதயத்தில் இல்லையோ, ஏன்னா பாம்பு காலையில் வராது, யமகண்டம் காலையில் வரும், ஏன்னா யமன் காலையில் வருவான், சாயந்தரம் வரமாட்டான். அதே போல் இந்த குளிகன் காலையிலேயே வந்துடுவான், சாயந்தரம் வரமாட்டான். அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ குளிகன் காலையிலேயே வந்துடுவான், யமகண்டமும் குளிகனும் காலையில் வந்துடுவான். இதை ஞாபகம் வச்சுட்டா போதும். ராகு பாம்பு காலையில் வராது. அப்போ குளிகை காலை முகூர்த்தமாக வரும். 6 மணிலேருந்து 7:30க்குள்ள முதல் முகூர்த்தம், அதாவது உதய முகூர்த்தமாக குளிகன் வரும். அப்போ சாயந்தர முகூர்த்தம் வராது, ஏன்னா 7 முகூர்த்தம் தானே. இப்போ 7 நாளுக்கு 7 முகூர்த்தம் தான். அப்போ சாயந்தர முகூர்த்தம் சொல்லக்கூடிய 6 to 7:30 வராது. அஸ்தமனத்தில் குளிகன் வரமாட்டான், காலையில் குளிகன் வருவான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. என்னைக்கு வருவான்? அவன் சனியினுடைய மகன், சனிக்கிழமை வருவான். இப்போ சனிக்கிழமை காலையில் வந்துடுவான்றதை மட்டும் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிடுங்க. குளிகன் எப்போ வருவான்? சனிக்கிழமை காலையில் வந்துடுவான். அப்போ சனிக்கிழமை 6 மணியிலிருந்து 7:30க்குள்ளாக முதல் முகூர்த்தம் குளிகன் முகூர்த்தம். ஏன்னா சனிக்கிழமையுடைய ஆதிக்கமே அவரோட மகனில் தான் தொடங்குது. சரி, இது அப்படியே அடுத்தடுத்த முகூர்த்தத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அப்படியே சனிக்கிழமையிலேருந்து ரிவர்ஸில் போயிருங்க. இப்போ சனிக்கிழமை காலையில் முதல் முகூர்த்தம் 6 to 7:30. அடுத்து வெள்ளிக்கிழமை 2ஆம் முகூர்த்தம் 7:30 to 9. வியாழக்கிழமை 3ஆம் முகூர்த்தம் 9 to 10:30. புதன்கிழமை 4ஆம் முகூர்த்தம் 10:30 to 12. செவ்வாய்க்கிழமை 5ஆம் முகூர்த்தம் 12 to 1:30. திங்கக்கிழமை 6வது முகூர்த்தம் 1:30 to 3. ஞாயிற்றுக்கிழமை கடைசி முகூர்த்தம், ஏன்னா கடைசி நாள் 3 to 4:30. வாரத்தின் முதல் நாளை நம்ம கடைசி நாளாக தான் வச்சுருக்கிறோம். அன்றைக்கி தானே லீவு நாளாக இருக்குது. வாரத்தில் முதல் நாள் லீவு போட மாட்டோம், ஏன்னா போடக்கூடாது, லாஜிக்கே இடிக்கல. அப்போ ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள்னே மைண்டுக்குள்ளே வச்சுக்கிடுங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை கடைசி முகூர்த்தம் 3 to 4:30. ஏன்னா அஸ்தமனத்திலே குளிகன் வரமாட்டான், குளிகனும் வரமாட்டான், யமனும் வரமாட்டான். அஸ்தமன நேரத்தில் குளிகனும் யமனும் வரமாட்டான், காலையிலே இவங்க வந்துடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இப்போ இதை இன்னொரு லாஜிக்காகவும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிடலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை அஸ்தமன மத்தில் வரமாட்டான்னா அதுக்கு முதல் முகூர்த்தத்தில் வருவான். அப்போ 3 to 4:30 அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்தமனம் 4:30 to, அப்போ ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள். அப்போ கடைசி முகூர்த்தத்துக்கு வருவான். கடைசி முகூர்த்தம் எப்போ? அஸ்தமனத்தில் குளிகன் வரமாட்டான். அப்போ அதுக்கு முன்னாடி 3 to 4:30ன்ற முகூர்த்தம், 7வது முகூர்த்தம் 3 to 4:30. அப்போ ஞாயிற்றுக்கிழமை கடைசி முகூர்த்தம் 3 to 4:30 குளிகன். அப்போ திங்கக்கிழமை அதுக்கு முன்னாடி 1:30 to 3. செவ்வாய்க்கிழமை அதுக்கு முன்னாடி 12 to 1:30. புதன்கிழமை அதுக்கு முன்னாடி 10:30 to 12. வியாழக்கிழமை அதுக்கு முன்னாடி 9 to 10:30. வெள்ளிக்கிழமை அதுக்கு முன்னாடி 7:30 to 9. சனிக்கிழமை குளிகன் முதல்லையே வந்துடுவான், காலையிலேயே வந்துடுவான் 6 to 7:30. இப்படி நீங்கள் இறங்கு வரிசையாக கிழமைகளில் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, சனிக்கிழமை முதல் முகூர்த்தமாக தொடங்கி 1.5 மணி நேரங்கள்னு ஒவ்வொரு நாளுக்கும் வச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை 3 to 4:30 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை கடைசி முகூர்த்தம்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு முகூர்த்தமாக கழிச்சிக்கிட்டே வந்தால் போதும். ஞாயிற்றுக்கிழமை 7வது முகூர்த்தம், திங்கட்கிழமை 6வது முகூர்த்தம், செவ்வாய்க்கிழமை 5வது முகூர்த்தம், புதன்கிழமை 4வது முகூர்த்தம், வியாழக்கிழமை 3வது முகூர்த்தம், வெள்ளிக்கிழமை 2வது முகூர்த்தம், சனிக்கிழமை முதல் முகூர்த்தம் 6 to 7:30. ஏன்னா ஒரு முகூர்த்த நேரம் என்பது 1.5 மணி நேரம். இப்போ இந்த முகூர்த்தங்கள் 7 முகூர்த்த நேரத்தையும் 7 நேரங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு என்ன முகூர்த்தம் ஓடுது, எந்த டைம் அப்படின்றத உங்களுக்கு எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம். இப்படி ஒரு லாஜிக்கோடு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா மனசில் ஈஸியாக தங்கும். இவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியுமா? ராகுகாலம் எத்தனை மணிக்கு, யமகண்டம் எத்தனை மணிக்கு, குளிகன் எத்தனை மணிக்கு, நல்ல நேரம் எத்தனை மணிக்கு, அப்போ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட முடியாது. எல்லாமே ஒரு லாஜிக் படி நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வீடியோ ஒரு 3 வாட்டி 4 வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிடும். குளிகனா
ஞாயிற்றுக்கிழமை கடைசி முகூர்த்தங்க. சனிக்கிழமை முகமும், ஏன்னா சனியோட மகன் சனிக்கிழமை காலையில் தந்தோம், காலையில் வந்துடுவான். இதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளோதான். சனிக்கிழமை காலை முகூர்த்தம், ஞாயிற்றுக்கிழமை கடைசி முகூர்த்தம். இது புரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னா சனியை நீங்கள் உடனே கால்குலேட் பண்ணிடலாம். குளிகன் முகூர்த்தம், அதாவது சனியினுடைய மகன் குளிகன் முகூர்த்தம் எப்போ வருதுன்னு. நன்றி உறவுகளே, மீண்டும் நல்லதொரு நிகழ்வுகளை சந்திப்போம். அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க.